கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கவிதா அவங்க போகிற இடத்துல செயல் போகும். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனால் அங்கே போய் பேசுவேன். இப்போ புதுக்கோட்டைக்கு நான் அடிக்கடி போயிட்டு இருக்கேன். அது மாதிரி இங்கே இந்த பொறுப்பில் வந்தோடனே அவங்க அழைப்பும் நான் உடனே ஒப்புக்கொண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல வருவேன். அவங்க வந்து என்னுடைய பாடல் நாட்டுக்குறள்ங்கிற பாட்டுக்கே அவங்க நடனம் ஆடியிருக்காங்க. அது தூர்தர்ஷனில் வந்து ஒளிப்பதிவு பண்ணாங்க. நானும் இசையமைப்பாளர் தாஜ்னூரும் நான் ஒரிசாவில் இருந்தேன். அவங்க அருமையாக நடனம் ஆடி முடிச்சதுக்கு பின்னால் இன்ட்ரடியூஸ் பண்ண ரொம்ப நல்லா நடனாடுறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இதுதான் ஐஏஎஸ்ல தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னால் அந்த நான் எழுதிய அந்த பாடலை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ந்தது அது கவிதா ரொம்ப ஆடினதுனால தான். அம்மா கரையிலே கலந்து கடவுளக பாட்டை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாணவர்கள் பாடி ஆடி தீர்த்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டை அவங்களுக்கு வந்து சொன்னா அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு பல வகையிலும் வந்து ஒரு பர்சனல் டச் இருக்குங்கிறத நான் சொல்ல வருகிறேன். சரி, இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசும்போது என்ன தலைப்பு கொடுக்கணும், ஒரு ரெலவெண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து என்னை வந்து இதில் அடைச்சிருந்தாங்க, ஆவண காப்பகத்தில் அடைச்சிருந்தாங்க. அப்போ நான் வந்து தலைப்பு கொடுங்க பேசுங்க சார், நீங்கள் தலைப்பு சொல்லுங்க ஆவண நாட்கள் அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் இதை பற்றி அந்த பேச்சு வர்றதுக்கு முன்னாலே அந்த பேச்சை பற்றி ஒரு பேச்சு இருக்கு. ஆவணம் மக்களா, ஆவணம் மக்களா, ஆவண மக்களா, ஏன் மக்கள்னா விளக்காச்சே எப்படி இருக்கும், இதை பற்றி ஒரு டிபேட் இருக்கு. அப்போ போய் நான் பேசி அதுக்கான விளக்கத்தை சங்க இலக்கியத்தில் என்ன குறிப்பிட்டார்கள், அதை வந்து நம்ம ஆவணம்ங்கிறத வந்து குடவோலை முறையிலே நினைச்சு நம்ம ரொம்ப நாள் அப்படியே நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை என்று பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது நூல் வடிவம் பெறப்போகிறது. அந்த வகையில் எழுத்து நிலை மண்டபம் என்று இந்த தலைப்பை நான் சங்க இலக்கியத்தில் தான் கண்டுபிடித்தேன். எழுத்து நிலை மண்டபம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் வருகிறது. அது என்ன கான்டெக்ட் வருது, இதை நம்ம ஏன் பேசணும், அதோட நோக்கம்ங்கிறத நான் எவ்வளோ நேரம் பேசிருக்கேன். ஓகே ஓகே இதில் ரோஜாமுத்தி ஆர்வலகத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து முடிச்சுக்கேன். எழுத்து நிலை மண்டபம் இதை நீங்கள் அப்படி பிரிச்சு பாருங்க. எழுத்துன்னு ஒரு சொல், நிலைங்கிறதே கூட ஒரு தனி சொல். மண்டபம் எழுத்து நிலை அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா எழுத்து நிலை மண்டபம், எழுத்து நிலை மண்டபம், எழுத்து நிலை மண்டபம். இந்த சொல்ல வந்து சங்க இலக்கியத்தில் வந்து எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வருத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நான் தொடர்ந்து விரும்புகிறேன். இதெல்லாம் இப்போ எளிதாயிட்டு இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாண்டியராஜாங்கிற ஒரு கணித பேராசிரியருக்கு தான் நன்றி சொல்றோம். தமிழ் கன்கார்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்கள் என்ன எழுத்துல தொடங்குற எந்த சொல் சங்க இலக்கியத்திலே எத்தனை தடவை வருதுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசாக மெனக்கிட வேண்டியதில்லை. எழுத்து அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியத்தில் 5 முறை. எழுதவும் அப்படின்னு ஒரு முறை, எழுதா அப்படின்னு ஒண்ணு, எழுதி 9, எழுதிய 9, எழுது 10, எழுதுகோ, எழுதும், மொத்தம் 37 தடவை எழுது அப்படிங்கிற எழுதுதல், எழுதிய இது தொடர்பான சொல் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அதோட கான்டெக்ட் சொல்ல நான் சொல்றேன். நிலை அப்படிங்கிற சொல்லு அது தொடர்பானது. நிலை, நிலை குந்து, நிலை செல்லா, நிலையாத. அந்த நிலை அப்படிங்கிறது தொடங்குறதே வந்து 275 முறை அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது நிலை பெற்றிருக்கு. மண்டபம் என்ற சொல் சங்க இலக்கியம் முழுவதும் ஒரே ஒரு முறை கையாளப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முறைதான். அந்த ஒரே ஒரு முறை அந்த மண்டபம் வந்து உண்மையில் தமிழ் சொல் இல்லை. இப்ப கல்யாண மண்டபத்துல இருந்து எல்லா மண்டபமும் நம்மளுக்கு சுத்தி மண்டபமா இருக்கு. அதுக்கு பின்னாலே எங்க ஊர்ல மதுரையில கள்ளழகர் திருவிழா நடக்கும் போது அந்த எதிர் சேவைன்னு நடக்கும். கள்ளழகரை எதிர பண்ணுற குதிரையில ஒவ்வொரு மண்டகப்படியா போயிட்டு வருவாங்க. எல்லாரும் மண்டகப்படினா இப்ப சாதாரண பேசும்போது மண்டகப்படி போட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் நேரா போட்டான்னா மண்டகப்படி போட்டான். அப்போ மண்டகப்படிங்கிற சொல்லு வந்து ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. சங்க இலக்கியத்துல ஒரு முறை இருந்தது, சிலப்பதிகாரத்துல 5 முறை ஆகி, மணிமேகலையில 7 முறை ஆகி, கம்பராமாயணத்துல 38 முறை இந்த மண்டபம் வந்துச்சு. இந்த மண்டபம் அப்படி தொடங்குற மண்டபம், அப்புறம் பட்டி மண்டபம் அப்படி, அப்புறம் வேதங்கள் போதிக்கப்படுகிற மண்டபத்துல இருந்து கடவுள் இந்திரன் மண்டபம்னா வந்து ஒரு கம்பராமாயணம்னா வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு வெகுவாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாயிருச்சு. இந்த எழுத்து அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், பொதுவாக நம்ம புரிஞ்ச எழுத்து ரைட்டிங், அந்த லெட்டர்ஸ், அல்பபெட்ஸ், இன்னும் எழுத்தும், என்ன நம்பர்ஸ், எழுத்துனா எழுத்து, அல்பபெட்ஸ் சொல்லி நம்ம பொதுவாக எழுதுறது. அந்த சொல்லையே நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த ரைட்டிங்கிறதுக்கே வந்து அந்த கோடை இழுக்கிறது
எழுதுற முறை, எழு அப்படிங்கிற வந்து ஒரு வெர்பல் இம்பேரட்டிவ் ஸ்டெம்ல இருந்து தான் எழுது மேல எழுத்து, இப்படி எழுத்தான் கூட எழுத்து தான் எழுதணும். அதுல இருந்து வருகிற எழுத்து வந்து கான்டெக்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சங்க இலக்கியத்துல இருந்து 37 தடவைல வர்றதுல வந்து நடுகள்ல எழுதிச்சு. பேரை எழுதுறதுதான் நடுகள். ஒருத்தர் வந்து நல்ல வேலை பார்த்திருக்கான், ஒரு சமூகத்துக்காக உழைச்சிருக்கான், அவனுடைய பேரை அவனுடைய பெருமையை ஒரு பாறையில எழுதி வச்சிருக்கு. அவன் கிட்டத்தட்ட உயிர் வாழ்றதே, சிலர்லாம் வந்து பேரை பொறிச்சிட்டு போயிருக்கணும். மன்னா உலகில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. எத்தனையோ பேர் வர்றான் போறான், செத்து போறோம், போறது அது போனதுக்குனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா என் பேரை விட்டுட்டு போகலாம். சிலர் போகும்போது பேரை எடுத்துட்டு போயிருவான், அதுக்குனால அவனை யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன், பெத்த பிள்ளைகளே ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். சிலரோட பேரை வந்து அப்படியே மறக்காம ஒரு சமூகம், திருவள்ளுவரை மறக்குமா, நம்மளால மறக்க முடியுமா? அப்படி சிலர் வந்து இந்த பெயரை அது செஞ்சுட்டு போவாங்க. அப்ப இந்த நடுகள் அப்படிங்கிறது தான் அந்த எழுத்தினுடைய ஒரு தோற்றமா இருக்கு. அதுல பெயரை எழுதுறது, பெருமை எழுதுறது, ஊர் பேரை எழுதும். இன்னும் இந்த ஊரை சேர்ந்து இன்னார். அதனால பொதுவாக தமிழ்ல பேசும் போதே ஒருத்தன் வந்து அட்ரஸ் இல்லாதவன் என்னன்னா, அட்ரஸ் இல்லாதவன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஊர் பேர் தெரியாதவன். யார் அவன் ஊர் பேர் தெரியாதவனா இருக்காங்க. ஊரும் பேரும் யாரும் ஆட சொன்னா கூட எந்த ஊர் தான் கேட்பாங்க. எந்த ஊர், மதுரைக்காரனா, கவிதைக்காரனா, ராமநாதபுரத்துக்காரனான்னு கேட்பாங்க. ஆக ஐங்குறுநூறு வந்து விழுத்தொடை மறவர் வில்லிட தொலைந்தோர் எழுத்து உடை நகடல் அண்ணன் எழுப்பினர் பெருங்கை ஆணை. சங்க இலக்கியத்துல எவ்வளவு கூர்மையா நீங்க பாத்துருங்க. இதை பத்தி நான் சங்க இலக்கியத்துல நான் வந்து சங்க சுரங்கத்துல பேசியிருக்கேன். ஒரு காட்டு பகுதியில போகும்போது ஒரு சின்ன பாறை, மைல் ஸ்டோன் மாதிரி, மைல்கள் மாதிரி, அதுல வந்து ஒருத்தனுடைய பேரு. அவன் யாருன்னா, அவன் வந்து மற்றவங்களோட சண்டை போட்டு ஒரு சமூகத்துக்காக போராடி இருப்பான். அவன் மாட்டை திருப்பி வந்திருப்பானுங்க, அவனை எதிர்த்து போராடி இருக்கான். ஏதோ அதுல செத்து போயிட்டான் அந்த வில்லுப்பட்டு. அவன் பேரை வந்து அதுல எழுதியிருக்காங்க, சொரன் இருக்கும்ல, அதை எழுத்துனா ஒருத்தர் முன்னாருடைய பேரு, ஒருத்தர் அந்துவன் ஆதன் அப்படின்னு எதை எழுதுனா அந்த பேர் கிறுக்கி விட்டுருக்கும்ல ஒரு உளியை வச்சு. அப்ப அதை சொரன் இருக்க அந்த கல்லு தூரத்துல இருந்து பார்க்கும்போது யானையுடைய துதிக்கையை பார்த்துருக்காங்க. யானையுடைய துதிக்கையை நான் வந்து பேசிருக்கேன். யானையுடைய துதிக்கையை வந்து நீங்க கூகுள்ல கூட போய் பார்த்து யானையுடைய துதிக்கையை க்ளோஸ் அப்பா போய் பார்த்தீங்கன்னா சொரன் இருக்கும். அந்த நடுகள் பார்க்கும்போது பெரும் கை யானை, யானையினுடைய துதிக்கை சொரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சங்க இலக்கியம் அப்படி ஒரு கூர்மையான பார்வையை இந்த இலக்கியம் வைக்கும். இன்னொரு இடத்துல அதே மாதிரி வந்து இந்த எழுத்துடை நடுகள், ஒரு நாய் செந்நாய் வந்து கத்திட்டு இருக்கு. அந்த ஏரியா வந்து பாளையத்திணை. அதுல வந்து அந்த நிழல்ல வந்து ஒரு மரத்து நிழல்ல வந்து ஒரு நடுகள் இருக்கு. அதுல வந்து அந்த நாய் எழுத்துடை மடவர் வில்லின வீழ்ந்தோர் எழுத்துடை நடுகள் இன்னினர் பதியும் அப்படின்னு எழுத்துடை நடுகள். அப்ப நடுகள் அப்படிங்கிறத எழுத்து. நீங்க வந்து மனுஷனுக்கு நடுகள் வைக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அரசராபுரம், இந்தலூர் இந்த மாதிரியான இடங்கள்ல சண்டை போட்டு ஜெயிச்ச கோழிக்கு, மேலைச்சேரி கோழி, கீழச்சேரி கோழிக்கு, அந்த கோழிக்கு வந்து சேவலுக்கு வந்து செல்ல பேர் வச்சிருக்கான் பொற்கொற்றி. அந்த பொற்கொற்றின்னு செல்ல, அதாவது கோல்டன் செல்ல பொற்கொற்றின்னு பேர் வச்சு அந்த சேவலுடைய உருவத்தை செதுக்கி அதனுடைய பெயரை எழுதி வச்சிருக்காங்க. 1500 வருஷத்துனால 7th century, கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷமா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கூறு உளி புகின்ற கோடு மாறி எழுத்து. கூர்மையான ஒளியை வச்சுதான் அதை செதுக்கணும் பேர். அந்த கோடு வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கு. எதனால அழிஞ்சிருக்குன்னா, அந்த வழியா ஒருத்தர் உப்பு வண்டி எடுத்துட்டு போறாங்க, மாட்டு வண்டியில உப்பு எடுத்துட்டு போறாங்க, பெண்களும் கூட போறாங்க, ஃபேமிலியா போய் உப்பு வைக்க போறாங்க. அந்த உப்பு வைக்கும் போது அந்த வண்டி சைட்ல இருக்குல்ல, அந்த ஆரக்கால் சக்கரத்துக்கு பக்கத்துல அச்சு நூல் இருக்கும். அந்த அச்சு திரும்பும் போது இந்த கல் இருக்குல்ல, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இந்த நடுவில் வச்சு போகும்போது அதனுடைய அச்சு வந்து மோதி அதுல இழுத்து விட்டு போனதுல கொஞ்சம் டேமேஜ் இந்த நடுகள். அது மாதிரி இல்லாம அந்த ஏரியால போறவங்க, பங்கு வளர்க்க போறவங்க, அல்லது சண்டை கிட்ட போட போறவன், வழிபிரி பண்ண போறவன், கையில் இருக்கக்கூடிய இந்த வேல் இதெல்லாம் வந்து இந்த நடுகள் எல்லாம் ஒரு தீட்டுறதுக்கு சைடு வச்சு தீட்டுறாங்க. இப்படிலாம் செஞ்சதுனால அதுல எழுதியிருந்த எழுத்து வந்து கூர் ஒளி புகின்ற கோடுமாய் எழுத்து. அதுல அந்த கோடெல்லாம் செத்து போச்சு, அப்படின்னா சரியா படிக்க முடியல. அதனால ஆறுசல் வம்பலர் வேறு பயம் படுக்கும். அதனால அந்த வழியா போறவங்களுக்கு அதனுடைய ரியல் மீனிங்கே புரியல. இவன் வந்து மாட்டு கண்மணியை காப்பாத்தினால வேற ஏதோ படிச்சிடான். அந்த அளவுக்கு அது எழுத்து டேமேஜ் ஆகி. இப்படி ஒரு எழுத்தை பற்றி பேசுகிற ஒரு இலக்கியம்
பரவலாக எழுத்து பரவலாக்கம் பானையில் பேர் எழுதி வைத்த பாறையில் பேர் எழுதி வைத்த ஒரு சமூகம் தான். ஒரு இடத்துல வந்து எழுத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன். இந்த எழுத்துங்கிற சொல்லுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரைட்டிங்கிற லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது. அதோட இன்னொரு டைமென்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மை எழுதுறது. கண்ணுக்கு மை எழுதுறதுங்கிறத கண்ணுக்கு மை தீட்டுறோம். அந்த மை தீட்டுறது வந்து மை எழுது. அதை எழுதுறத பேனா வச்சு எழுதுறது அதுவும் எழுதுகோள் தான். இந்த கண்ணுக்கு தீட்டுகிற அந்த வந்து எழுதுகோள் தான். துணியை மாதிரி அதுவும் வந்து எழுதுகோள். கண்ணுக்கு தீட்டுகிற மை, அதாவது அணி செய்து கொள்ளுதல், டெக்கரேட் பண்ணிக்கிறது, தன்னை வந்து அழகுபடுத்திக் கொள்ளுதல். இன்னொன்று வந்து தொய்யில் எழுதுதல். சங்க இலக்கியத்தில் இன்னொன்று வந்து தொய்யில் எழுதுதல்னா நம்ம இப்ப பண்ற பார்த்தீங்களா டாட்டூ பண்றாங்கல்ல. இப்போ டாட்டூ போய் டாட்டூ போட்டதுக்கு பெரிய நிறைய கடையெல்லாம் இருக்கு. எங்கெல்லாம் கிராமங்கள்ல வந்து எங்க பாட்டி எல்லாருமே எங்க ஊர்ல எல்லாரும் கையில பச்சை குத்திருப்பாங்க, இங்க பச்சை குத்திருப்பாங்க, எல்லாம் உடம்புலாம் கூட பச்சை குத்துறவங்களாம் இருந்திருக்காங்க. அப்ப வயசான பாட்டிலாம் பார்த்துருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை முகத்துல பச்சை குத்திருப்பாங்க. ஒரிசாவில எல்லாம் இந்த நெத்தியில பச்சை குத்திருப்பாங்க. நிறைய இடங்கள்ல உடம்புல பச்சை குத்திருப்பாங்க. அப்புறம் பச்சை குத்துறது குறைஞ்சு போச்சு. இப்ப திருப்பி டாட்டூ வந்துச்சு. அப்பவே ஃபிளைட்ல போகும்போதுலாம் ஒருத்தனா கையை கிட்டத்தட்ட நம்ம கால் கட்டும் பெரிய காலா கையை அது ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க. ஃபாரின்ல எல்லாம் நீங்க படத்தை யூடியூப்ல படம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கை வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய போர்டே நடந்து வர்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு படம்லாம் வரைஞ்சிருக்காங்க. இப்ப பிள்ளைங்க எல்லாம் கூட வரையுதுங்க. அப்ப இதுக்கு பேரு வந்து தொய்யில் எழுதுறது அப்படின்னு வந்து டாட்டூயிங் பண்றது, அதுக்கும் எழுதுறதுலாம் சொல்ல வந்து சங்க இலக்கியம் பயன்படுத்துது. அது போக வந்து இந்த காதலன் வந்து கணவன் வந்து அவளுடைய உடம்புல அவன் வந்து எழுதுறான் அந்த பச்சை குத்துறது, அதுக்கு தொய்யில் எழுதுதல் அப்படின்னு பேரு. அதை சங்க இலக்கியம் வர்ணிக்கிற முறை வந்து அவ வந்து அவளுடைய மார்பில் தொய்யில் எழுதினான் அப்படிங்கிறது வந்து தொய்யில் எழுதுதல் அப்படின்னா ஓவியம் வரைதல். இங்க ஒரு சின்ன அவன் கையில வந்து காதலிக்கிறவருடைய கையில வந்து கரும்பை வரைகிறான். அந்த கையில் தோளில் வந்து கரும்பை எழுதி, அதாவது மன்மதனுடைய ஆயுள் மாதிரி கரும்பை வரைந்தான். இந்த எல்லா இடத்திலையும் பயன்படுத்துகிற சொல் எழுதுதல். ஆயின் எழுதுதல் என்பது எழுத்து, எழுதுதல் என்பது அணி செய்தல், அலங்காரம் செய்து கொள்ளுதல், அணி செய்தல். எழுதுதல் என்பது ஓவியம், எழுதுதல் என்பது வரைதல். ஆக எழுத்து என்பது எழுத்து, அணி அழகு, வரைதல் பச்சை குத்துற மாதிரி வரைதல், ஆக ஓவியம். இது எல்லாம் தான் கான்டெக்ஸ்ட். இப்படி ஒரு கான்டெக்ஸ்டை எழுத்துக்கு வச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற டாபிக் நம்ம டீல் பண்ணணும். அங்க வந்து எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு ஒரு இதை நான் கான்டெக்ஸ்ட் ஒரே ஒரு பாடல்ல 297 இந்த எழுத்துங்கிற சொல்லே 2 தடவை எழுத்து எழுதி. ஒண்ணு வந்து பேயம் முதிர் நடுகல்ல எழுதுற பெயர், அது குயில் எழுத்து பேர். ஏன் அதுக்கு பேர் குயில் எழுத்துனா புளிய வச்சு குயின்றதுனால. ஆனா அந்த ஏரியால போறவங்க வந்து பயங்கரமான இடமா இருக்கிறதுனால அந்த எழுத்த கூட நின்று படிக்கிறது கூட அவனுக்கு வந்து கேப் இல்லாம எல்லாரும் அதை பாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். எழுதி போட்டிருக்கான், எவனும் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு வந்து அந்த இடத்துல ஒரு பூனை குட்டி படுத்துறது, காட்டு பூனை. அந்த காட்டு பூனையுடைய குட்டி இருக்குல்ல, பூனை குட்டி, அது வந்து நல்லா முசு முடி வளர்ந்துருக்கு. அதை சங்க இலக்கியத்து பூனை என்ன பொங்கு மயிர் பிள்ளை எழுதி என்ன கொடிபடு விருகில் பூனை என்ன பொங்கு மயிர் பிள்ளை. ஒரு பூனை குட்டி வந்து எப்படி இருக்குன்னா படத்துல ஒரு பூனை குட்டியை பூனை வரைஞ்சா எப்படி இருக்கும். அந்த காட்டு பூனைக்கு வந்து இங்க மாதிரி இந்த முடியில வந்து கருப்பா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், வண்ணமா இருக்குல்ல, பல கருப்பு வெள்ளை இருக்குல்ல. அதை வந்து எழுதி என்ன கொடிபடு விருகி பூனை என்ன பொங்கு மயிர் பிள்ளை. ஆக வந்து ஒரே கவிதையில் எழுத்து என்பது பெயரை எழுதிய எழுத்தாகவும் ஓவியமாகவும் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடும். தொய்யில் எழுதுறதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை வந்து ஒரு காதலி வந்து தன்னுடைய காதலன் விட்டுட்டு போயிட்டான், அவன் மேல கோபப்பட்டு சூரியனை பார்த்து சொல்றா, சூரியனே அவன் என்னை விட்டுட்டு போனா உண்மைதான், எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுக்காக நீ கோபப்பட்டு அவனை போய் ரொம்ப துன்பப்படுத்திடாத, அவன் நல்லவன் தான். திருப்பி ரிட்டர்ன் ஆனவன நெய்தல் நெரிக்கவும் வல்லன் நெடுமன் தோல் பெய் கரும்பு ஈர்க்கவும் வல்லன் இளமுலை மேல் தொய்யில் எழுதவும் வல்லன் தங்கையில் சிலை வல்லான் போலும் சிறுவினான் நல்ல படவல்லான் தோல் ஆள்பவன்.
அப்படின்னு அழகா சொல்றா. அவன் வந்து எனக்கு பச்சை குத்தி விடுவான், ஓவியம் வரைஞ்சு விடுவான், அதனால நீ கொண்டு அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு சூரியன் கேட்டுட்டான். இப்ப எழுத்து நிலை மண்டபம், இந்த எழுத்து நிலை மண்டபம் சங்க இலக்கியம் எங்க சொல்லுதுன்னா ஒரே ஒரு இடத்துல, மண்டபம் என்ற ஒரே ஒரு சொல். அது வந்து இப்ப நம்ம மதுரை பக்கத்துல திருப்பரங்குன்றம் ஒரு ஊருக்கு 6 படை வீடுகள்ல ஒண்ணு, முருகனுடைய 6 படை வீடுகள்ல ஒண்ணு. இந்த முருகனுடைய கதையை வேற உங்களுக்கு எல்லாம் தெரியும். முருகன் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து நமக்கு வந்து குறிஞ்சி கடவுளா தான் நமக்கு அறிமுகமாகுது. இந்த குறிஞ்சி கடவுளா அறிமுகமாகிற அந்த கடவுளுக்கு வந்து வேலன் அப்படின்னு பேரு, குறிஞ்சி வேலன் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிஞ்சி முருகன் சொல்லுவாங்க. அவரை வந்து ஒரு காதலுக்கான தெய்வமா தான். ஏன்னா குறிஞ்சியினுடைய பொருளே உரிப்பொருளே வந்து அகம்தான், காதல், அதுவும் களவு காதல். அப்ப குறிஞ்சிக்கு கடவுளாகிய முருகன் வந்து ஒரு காதல் தெய்வம். அவரை காலப்போக்கில் ஒரு அடிதடி பண்ற ஒரு வன்முறையான ஒரு கடவுளா மாத்தி கட்டமைச்சு சண்டை போட்டு அசுரர்களை வதைக்கிற மாதிரி பின்னாடி அது ஒரு கதை. அவருக்கு கல்யாணம், இந்திரன் மகனை கல்யாணம் கதை தனியா சொல்றேன். இப்போ வந்து முருகன், நான் வந்து என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு லவர் காட், அவர் ஒரு காதல் கடவுள். அந்த காதல் கடவுள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து எவ்வளவு பெண்கள் உரிமை எடுத்து அந்த முருகன்கிட்ட பேசுவாங்கன்னா, பொதுவாக ஒரு பொண்ணு வந்து யாரையாவது காதலிக்கிறாங்க, லவ் பண்றா அப்படின்னா, பொதுவாக லவ் பண்ற பிள்ளை என்ன பண்ணுவா, பொதுவாக சரியா சாப்பிட மாட்டா, கொஞ்சம் அனிமிக் ஆகிடுவா, ஹிமோகுளோபின் குறைஞ்சு போயிடும், அப்புறம் அயன் டெஃபிசிட் இருக்கும், சரியா சாப்பிட மாட்டா, கிட்டத்தை பார்த்துட்டு இருப்பா, மந்திரிச்சு விட்டு மாதிரி இருப்பா, பேசுறது கேட்காதான் அப்படின்னு திருப்பி கேட்பா. இந்த மாதிரிலாம் டீட்டெயிலாம் பார்த்துட்டு வீட்டில் பார்த்துட்டு பிள்ளைக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியில் போனதும் பயந்துருக்கும், இன்னொரு பக்கம் கோடைக்கு அடிப்பாங்க, குறியெல்லாம் கேட்பாங்க. குறி போகும்போது அங்கே வந்து காற்று அடிச்சிருக்கும், கருப்பு அடிச்சிருக்கும், பொதுவாகவே பூசாரியை தான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பூசாரியை கூப்பிட்டு வராங்க. பூசாரியை கூப்பிட்டு வந்து அவர் அதுக்கு பேர் வந்து வேலன் வெறியாட்டம் பேர். இந்த வேலன் வெறியாட்டத்தில் நான் சத்தீஸ்கர்ல நான் ஒரிசாவில் வேலை பார்க்கும்போது இருக்குன்னு மெனக்கு போய் வெறியாட்டம் போது சொல்லி கொடுக்குறாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்டருக்கும் போய் ஒரிசாவில் பழங்குடியில் போய் உட்காந்து அவன் வெறியாட்டத்தை பார்ப்பேன். வெறியாட்டுறது நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்ல மாதிரி அங்கே உட்காந்து வெறியாட்டம். அதை போல் ஆட்டுக்குடிய பலி கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அருள் இறக்குவாங்க. அருள் இறக்கிட்டு வந்து அவர் கண்டுபிடிப்பாரு, டயக்னைஸ் பண்ணுவார். இவருக்கு வந்து எந்த இடத்துல வந்து முருகன் வந்து இவர் வந்து வேலன் வந்து இறங்கிட்டாரு அப்படின்னா அதை வெறியாட்டி இறக்கி வந்து சொல்லுவார். அப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கும்போது இந்த உண்மை வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அவங்க பேசி வச்சு எந்த ஊருக்கு பையன் அப்படின்னு ஏதாவது பேச்சு வச்சு ஆணவப்படையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நல்லாவே பேசி வச்சு கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணவே இல்லைன்னா உடன்போக்கு போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க கிளம்பு. அப்போ வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து இவங்க கேட்கும்போது பூசாரியை வரவழைச்சாங்க. பொதுவாக தோழி தான் செவிலிட்டு போய் அங்கே அந்த டார்மெட்ரிக்கு மேட்ரன் இருக்கவங்கள்ட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட போய் சொல்லி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுது, என்னன்னு பாருங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து டிலே ஆகிட்டே இருக்கு, சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பூசாரியை கூப்பிட்டு விட்டாங்க. அப்போ பூசாரி வந்து அவர் அருள் இறக்க போகும்போது இந்த தோழி சொல்றா, அந்த பூசாரியின் மீது வந்திருக்கிற முருகனை பார்த்து. யாரை பார்த்து பேசுறா? பாயிண்ட் ஆஃப் அட்ரஸிங் வந்து முருகன் எங்க இருக்காரு, நேர்ல இருக்காரு, இவன் மேல இறங்கி வந்திருக்கிறதா, இவன் வந்து பில்டப் கொடுத்துருக்கான். அதான் முருகன் அப்பதான் வந்து இறங்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு தோழி சொல்றா, முருகா, நான் அதை பத்தி ஒரு புக் எழுதியிருப்பேன், கடவுள் ஆயிரமாக அப்படின்னு புத்தகம் ஒன்று, பாரதி புத்தகத்தில் கடவுள் ஆயிரமாக. முருகா, நீ இவன் கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கே முருகா, உனக்கு தெரியாத உண்மை என்ன நடந்துச்சுன்னு. அவ நேரடியா கூட சொல்ல மாட்டான், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? இந்த மனுஷ பயிலுக்கு தான் தெரியாம இருக்கலாம், நீ கடவுளாச்சே, இவன் கூப்பிட்டா நீ வந்திருக்கியே, கடவுள் ஆயினுமாக, நீ கடவுளா கூட இருந்துட்டு போ, இருந்தாலும் நீ இவன் கூப்பிட்டான்னு உண்மை தெரிஞ்சு வந்ததுனால இவன் முட்டா போய்தான். கடவுள் ஆயினும் ஆக மடவை பண்ற வாலிய முருகே, நீ மடவை, நீ வந்தது மடத்தனம் தான். அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு இருக்கவன் அவனு என்ன, அவனும் ஒரு மாதிரி டெரர் ஆயிடுவான். அவன் வீட்டில் இருக்கவங்க என்னடா புது கதையா இருக்கு அப்படின்ட்டு நெல்லியா கொஞ்ச நேரம் நெல்லியான்னு சொல்லிட்டு தனியாக போய் கூட்டு போய் என்னமா நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் குட்டு உடைச்சு விடுது. இதுக்கு பேரு தான் வந்து அறத்தோடு நிற்றல் பேர். தோழி அறத்தோடு நிற்றல். தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும் தொல்காப்பியத்துல. செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். நற்றாய் தந்தைக்கும் தன்னைக்கும் உன்னத்தின் உரைக்கும் அப்படின்னு அந்த படிநிலையை எப்படி காதல் கேட்ஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இவர் செவிலிட்டு சொல்லுவா, செவிலி போய் நற்றாய்கிட்ட போகும்போது தண்ணி எடுக்கும்போது வீட்டுக்கு போய் பொண்ணு மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இவங்களாவது ஓப்பனா பேசிக்கிறவங்க 2 லேடிஸ். அப்புறம் அவங்க வந்து அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மிசையெல்லாம் முடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லும் போது இந்த அம்மா வந்து பயந்து மெதுவாக தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் நாளாயிருச்சு, கல்யாணம் காட்சி பார்க்கணும்,
எங்கேயும் இருக்க மாட்டேங்குது, பார்த்தா இப்படி நமக்கு யாரோ இருக்கும் அப்படின்னு மெதுவாக பேர் முன்னத்தின் உரைக்கும்னா ஜாடையா சொல்லுவோம். அப்ப அதுலயே சங்க இலக்கியத்திலே வரும். உடனே ஏட்டா அறுவாள் ஏட்டா அவங்க வந்து எல்லாம் அறுவாள் 2 நாள் முறைச்சிட்டே வீட்டுக்குள்ளேயே குறுக்கி நெருக்கி நடந்துட்டு இருப்பாங்க. யாரு அப்பயே அண்ணன் 2 பேரு நடந்துட்டு அவங்க தான் சொல்லிட்டு கடைசி சரி அந்த பொண்ணுதான் வயசு பொண்ணு, கல்யாணம் பண்றது சகஜம் தானே, அதுவும் ஒரு அறம் தானே, ஓகே சரி அப்படின்னு 2 நாள் கிராக்கி பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள குறுக்க நெருக்கி நடந்துதான் போய் சங்க இலக்கியத்திலே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீட்டெயில வந்து ஒரு நடக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த முருகன் வந்து சங்க இலக்கிய காலத்திலே நமக்குள்ள வந்து வடநாடுகளில் இருந்து வடபகுதியில் இருந்து வேதம் சார்ந்த சமயங்கள் நம்பிக்கைகளும் தமிழ்நாட்டுக்குள் வர தொடங்கி விட்டன. 4 வகை வருட பாகுபாடு இதெல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பின்னால இந்த என்ன ஆகுதுன்னா இந்த முருகன் வந்து ப்ரொமோட் ஆகும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமது பழைய கடவுள்கள்லாம் பெண் தெய்வங்களா இருக்காங்க. மலைமகள், பழையோள், கடல் கிளி செல்வி, கடல் பக்கத்துல இருக்கவனுக்கு பரதவருக்கு காவல் தெய்வமா இருக்கிறது கடல் கிளி செல்வி, காட்டுல இருக்கிறவனுக்கு தெய்வமா இருக்கிறது காணவர் செல்வி, மலையும் பழையோள். அப்புறம் இந்த மாதிரி பழையோள்னா அதான் சிரேஷ்டா தேவியனாக்கி முன்னால பிறந்த உதவி பின்னால பிறந்த சீதேவி மாத்தி விட்டாங்க. எருமையை நம்ம நல்லா கொண்டாடிட்டு இருந்தோம். அணிநடை எருமை அண்ணல் ஏறுலாம் சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த எருமை வந்து யமனுடைய வாகனமா மாத்துறதுனால இப்ப எல்லாருமே எருமை பார்த்தாலே டெரர் ஆகாது, அது ஒரு அபசகுணம் அப்படின்னு போறாங்க. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் வந்து மதுரையில திருப்பரங்குன்றம் 5 நம்பர் தான் நினைக்கிற பஸ். நாங்க போவோம். திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து போனீங்கன்னா ஒரு மதுரை பழங்காலத்த பசுமலை போய் திருப்பரங்குன்றம் வந்துடும். திருப்பரங்குன்றமும் நகர்ந்து போயிடல, சங்க காலத்துல இருந்து மதுரையும் நகர்ந்து போயிடல. அந்த காட்சி பரிபாடல்ல என்ன சொல்றானோ அது அப்படியே இன்னைக்கு இருக்கு. அப்ப அவன் சொல்ற அந்த டயகனல் போர்ஷன்ல தான் இப்ப கீழடி வந்துட்டு இருக்குன்னு நான் வந்து என்னுடைய புத்தகத்துல வந்து அதை படமா பண்ண அவன் சொல்ற அந்த நேர்கோட்டில் வர்றது கீழடின்னு நாங்க இதை வந்து என்னுடைய புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முருகன் வந்து ப்ரமோஷன் ஆகும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, பொதுவா வந்து இந்த மதம் எப்படி மாறும் அப்படின்னா ஒரு பெருஞ்சமயமா மாறும்போது தாய் தெய்வங்கள், சிந்துவெளியினுடைய தாய் தெய்வம், சங்க இலக்கியம் கொண்டாடும் தாய் தெய்வத்தை ஒரு பெரிய ஆண் பெருங்கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி விட்டோம்ன அவங்கள ஒரு குடும்பமாக்கி, இப்போ குடும்பமாக்குறது என்ன, பழையோள் மலை அப்படின்னா மலையோளா பார்வதி, பார்வதினா பர்வதம், பர்வதம்னா மலை, மலைமகள் பார்வதி மொழிபெயர்த்து விட்டு சிவனோட கல்யாணம் பண்ணி போமா. அப்புறம் திருவிழாவில் தக்கையாக சிவாஜி சோழ தக்கன் எங்க போனான் என்ன பண்ணான், டைரக்ட் நாட்டில் தீ எரிக்கிறது குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி, சக்தி பெரிதா சிவன் பெரிதா அப்படின்னா நடக்கும். அதுல பொதுவாக இந்த மாதிரி கல்யாணத்தின் மூலமா ஒரு மேரேஜ் பண்ணி வச்சு சாமியை வந்து ஆண் சாமிக்கு இழுத்துருவாங்க, பெண் சாமி வந்து ஒரு சப்பார்டினேட் ரோல் கொடுத்துரும். ஆனா மதுரையில் அவ்வளவா வேலை நடக்காது. மதுரையில் இப்ப கூட நிறைய பேர் கேட்டீங்கன்னா வீட்டுல என்ன மதுரையா சிதம்பரம்னு கேட்பாங்களா, இங்கதான் எங்க ஏரியால கேட்பாங்க, ஊர்ல என்ன வீட்டுல யாரு மதுரையா மதுரைனா வீட்டுல வந்து அந்த பொண்ணு வந்து அம்மா வந்து டாமினேட்டா இருப்பாங்க, அப்பா வந்து வருவாரு போவாரு, அந்த விசை வெளியில முறுக்கிட்டு இருப்பாரு, தவிர வீட்டுல வந்தா கம்மன் இருப்பாரு அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் மதுரை. வீட்லயும் ஆம்பளை தான் ஜவடால் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க, அதுக்கு பேரு சிதம்பரம். அதனால என்ன பண்ணுவானுங்கன்னா மதுரை அப்படிங்கிறது, இப்போ மதுரை மீனாட்சி கோயிலுக்கு நாங்களாம் படிக்கும்போது மீனாட்சி கோயிலுக்கு போவோம். வெள்ளிக்கிழமை நானும் கோயிலுக்கு போயிருக்கோம். போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு கும்பிட்டு போது தவறியும் கூட நிறைய பேர் 10 பேர்ல யாராவது போய் நீங்க போய் எடுத்து பாருங்க, 10 பேர் போனா ஒரு 2 பேர் அல்லது 3 பேராவது சுந்தரேஸ்வரர் சைடு போவான்னு டவுட் தான். நேரா வருவானுங்க, குற்றாமரை குளத்தை சுத்துவானுங்க, நேரா போய் அம்மன் சன்னதிக்கு போவானுங்க, சாமியை கூப்பிடுவாங்க, வெளியில போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கையில நேரம் இருக்கிறவன் தான் அந்த சைடு போவோம். அந்த சைடு போய் சுந்தரேஸ்வரரையும் பார்த்துட்டு வருவாங்க. மற்றபடி மதுரையை பொறுத்தவரையில் சுந்தரேஸ்வரர் வந்து ஒரு சபார்டினேட் ரோல் தான். அதனாலதான் மதுரை மீனாட்சி அப்படிங்கிறாங்க. திருநெல்வேலியில இதுல அப்படி கிடையாது. சிதம்பரத்துல வந்து இப்ப எல்லைக்கு வெளியே தில்லைக்காளின்னு ஒண்ணு இருக்கும். எல்லைக்கு வெளியில தான் இருக்கும். அந்த தில்லைக்காளி ஏன் எல்லைக்கு வெளியில போனாங்கன்னா பிரம்மாவிங்கள ஒரு டான்ஸ் போட்டி நடத்துறாங்க. யாரு பெரிதுன்னு முடிவு பண்றதுக்கு, பெரிதுன்னு முடிவு பண்ண போது இவங்க வந்து மலைமகள் பார்வதி ரொம்ப அருமையா நடனம் ஆடுவாங்க. சிவனும் நல்ல நடனம் ஆடுறவர் நடராஜர் அப்படின்ட்டு 2 பேரும் எல்லாரும் வந்து பிரம்மா இவங்க எல்லாம் ஜட்ஜா இருந்து நடனம் சூப்பரா ஆடினாங்க. அது மாதிரி நடனம் ஆடும் போது இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆடுறாங்க. மீனாட்சி இவங்க தான் பார்வதி தான் ஜெயிக்கிற மாதிரி.
ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாரு, நம்ம தோத்து போயிருவோமான்ட்டு என்ன பண்றாரு, திடீர்னு நடராஜன் வந்து டக்குன்னு காலை தூக்கி இப்படியாது. அந்த மாதிரி போஸ்ட்ல வந்து பெண் ஆடுறதுக்கு கூச்சப்படுவோம். உடனே அவங்க தயங்கிட்டு தன்னுடைய தோல்வியை ஒத்துட்டோன்னே தீர்ப்புலாம் வழங்கிடுவாங்க. சரி சரி இவங்க தான் ஜெயிச்சிட்டாரு, இவர் தான் ஜெயிச்சாரு, நீ போய் வெளியில உட்காரு, அவன் போய் பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, தில்லைக்கு வெளியே எல்லை காளியின் கதையை படிச்சு பாருங்க. நான் எதுவும் புதுசா சொல்றேன். அப்ப தில்லையில வந்து எல்லைக்கு வெளியே காளியை போய் உட்காந்துருவாங்க. அவங்க சாமி, பெண் சாமி தான் இப்படிதான் நம்ம ஓட்டிக்கிட்டோம். இப்ப மதுரையில என்ன பஞ்சாயத்து கேட்டீங்கன்னா, இந்த பரிபாடல செவ்வேல் அப்படிங்கிற பேருக்கு முருகனை பத்தி இந்த சங்க இலக்கிய கவிதை எழுது. கவிதை எழுத போனோம்னா மதுரையில இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டமா போறாங்க. கூட்டமா போகும்போது இந்த பாட்டினுடைய முழு கவிதையை நான் கொஞ்சம் வாசிப்பேன். ஆனா அதனுடைய மீனிங்கை வந்து உரைநடையில சொல்றா புரியும், எல்லாருக்கும் புரியாது. நான் சொல்ல போற போர்ஷனை மட்டும் முதல்ல வாசிக்கிறேன். பரிபாடல் 19. இதை எழுதுற ஒரு பேர் வந்து பண்ணனான். பண்ணாலே பாட்டு, பண்ணிசை, பண்ணன் அப்படின்னா இசை. பண்ணனார்னா வெரி குட். திருமாரி நல் அப்படிங்கிற ஒரு இசையமைத்தவர். பரிபாடலாம் இசையோடு பாடுவார். மருத்துவன் நல்லச்சுதனார். பண் காந்தாரம். ரதி காமன். நான் அந்த போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். இது வந்து 48வது லைன்ல இருந்து கொஞ்சம் ஒரு 7 லைன் சொல்லிட்டு 105வது லைன். ரதினா நமக்கு தெரிஞ்ச ரதி தான். ரதி உருவசி ரதி ரொம்ப சொல்ற ரதி காமன். காமனுடைய மனைவி ரதி. ரதி காமன் இவள் இவன் எனா விரகியர் வினா வினா இருப்போரும். அங்க வந்து ஒரு மியூசியம் வச்சு நாங்க என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சு சொல்லணும்ல. தமிழ்நாட்டில் இப்ப வந்து ஒரு ஓவிய கண்காட்சி மியூசியம் நடத்துறாங்க. அது எப்படி ஆர்கனைசேஷனடா இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா இருந்தது. நிலைனா என்ன, நிலை மண்டபம்னா எழுத்துனா என்ன, எழுத்து நிலைனா என்ன, எழுத்து நிலை அப்படிங்கிறதுனா மண்டபமா வச்சா என்ன, அது நிலை மண்டபமா அப்படின்னு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட், இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஆர்கனைஸ்டு எக்ஸிபிஷன், ஒரு காட்சி. அங்க வந்து எல்லாம் வேடிக்கை பார்க்க போறாங்க. கைடு தான் வேற இருக்காங்க. இவதான் காமன், இவன் மன்மதரையா, இவன் இவர் பாரு, இவதான் நதி அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வரைஞ்சு மியூரல் மாதிரி பெரிய சுற்று வரைஞ்சு கொடுத்தாங்க அந்த மியூசியத்துல. இவன் தான் இந்திரன் அப்படின்னு கை காமிக்க. தப்பாரு, இந்திரன் வந்து பூனையா போறான். அந்த கதை தனியா சொல்ற எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையை சொல்றேன். இந்திரன் பாரு பூனையா போறான் பாரு. இந்திரன் பூசைனா பூனை, இவன் அகலிகை. அப்படின்னா உங்களுக்கு அகலிகை கிட்ட தெரியும். இவன் சென்ற கௌதமன். அப்ப 4 கேரக்டர்: இந்திரன், பூனை, அகலிகை, கௌதமன். சின்னுர கல்லூர் ஒன்றிய படி. அவர் கௌதமன் வந்து அகலிகைக்கு வந்து சாபம் கொடுத்துருவாரு, அவர் கல்லா மாறி. இப்ப 5 சீக்வன்ஸ். இந்திரன் தனியா ஒரு பிக்சரு, அவர் பூனையா வெளியில ஓடுறது ஒரு பிக்சரு, அகலிகை ஒரு பிக்சரு, கௌதமன் வந்து கோபப்பட்டு ஒரு சாபம் கொடுக்கறது கூட அவங்க கல்லு சிலையாயிடும். அப்புறம் வந்து ராமனுடைய கால்பட்டு அகலியை திருப்பி இதா பெண்ணா திருப்பி உயிர் பெற்றுவாங்க. இதை பத்தி புதுமை பித்தன் ஒரு கதை சாப விமோசனம் எழுதியிருப்பாரு. அது கடைசியில் முடிக்கும் போது சொல்றேன். இப்ப இவங்க எல்லாம் வந்து மதுரைக்காரங்கெல்லாம் வந்து இந்த வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் வேற பண்றாங்க. ப்ரொஃபஷனல் கைடு இருந்தாங்களா, அல்லது மியூசியத்திலேயே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா, அல்லது கூட போறவங்களே அவங்களா கதை சொல்லிக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்திரன் பூசை இவள் அகலிகை, இவன் சென்ற கௌதமன் சின்னுர கல்லூர் ஒன்றிய படி இது என்று உரை செய்வோம். இப்போ உரை செய்வோர்னா எனக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். அவங்களா பேசிக்கிட்டு அவனுக்கு உரை செய்வோர்ல அவன் இருந்து விளக்குறாங்க. இந்த படத்துல போய் நம்ம மியூசியத்துக்குலாம் போனோம்னா விளக்குவாங்கல்ல, இந்த இதாங்க இப்படி இருந்ததுங்க, அவர் இருந்தாருங்க அப்படின்னா. நிறைய பேர் கதை அவங்கதான் சொல்லுவாங்க. நான் கொனார்க்கு சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது நான் சுற்றுலாத்துறை செயலாளராக இருந்தேன். அப்ப நான் போய் கூட்டத்துல போய் இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்தா, அந்த கோடார்க்கில் இருக்கக்கூடிய சிற்பத்துக்குலாம் இவங்கெல்லாம் கதையை வைப்பாங்க. யாரு கைடு? என்னடா அது பழைய ராஜாவை பத்தி இவ்வளவு தப்பா சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல கோடார்க்கில் என்ன மாதிரி சிற்பம் இருக்குன்னு. இது இவங்க சொல்ற கதையை பார்த்தா அடடா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தனியா கைடெல்லாம் தனியா கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணி என்ன பேசணும்னு சொல்லி என்னுடைய ஆர்டிக்கல் எல்லாம் கொடுத்து, அதுக்கு பின்னால 10 வருஷத்துக்கு பின்னால நான் போறேன். நானும் கூட்டத்துல போய் கலந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன். என் பேரை வேற சொல்லிடுறேன். இப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு பின்னால போகும்போது நான் தலைவராக தான் போனேன். ஆக யாரோ ஒருத்தன் கைடு மாதிரி பண்றான். ஒன்றிய படியது என்று உரை செய்வோம். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம். அந்த எழுத்து நிலை மண்டபத்துல இதுல வந்து வெவ்வேறு ஏரியா இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுங்க, அரங்கு அல்லது கேலரிஸ் 2000 வருஷமா மாறாம இருக்கு. அதனாலதான் அது வந்துடுறேன். அது இந்த நிலவுல அப்ப வந்து முருகனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய இந்திரன் அவங்க தெய்வியானே கல்யாணம் பண்ணிட்டாங்க.
அவங்க அப்பா இந்திரன். யோசிப்பாருங்க, இந்திரன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சங்க இலக்கியத்துக்குள்ள நுழைந்ததுக்கு பின்னால நடக்கிற திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், கலித்தொகை, இது பின்னால வந்த பாடல், 500 குறுந்தொகைலாம் இருக்காரு. இந்த நில உலகமாகிய கடல் சூழ்ந்த பகுதியில் வானவர் உலகில் வாழும். வானவர் உலகெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது 3 கடல் தான் தெரியும். அரபிக்கடல், வங்காள அப்பெல்லாம் பார்க்கடல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வானவர் உலகில் வாழும் அதே விருப்பத்தை கொண்டு அறிவின் எல்லையால் அறியப்படாத புகழையுடைய கடம்ப மரத்தில் பொருந்தி அரிய முனிவர்களின் மரபில் வந்த ஆண்டோர்கள் உன்னை தொழுது இன்புறும் இன்ப நுகர்ச்சியை இந்த பெரிய மண்ணுலகத்தோறும் துய்க்க என்று எழுந்தருளிய. யாரை பார்த்து சொல்றான்? முருகனை பார்த்து. உன் திருப்பரங்குன்றத்தில், உன் புரிந்த திருப்பரங்குன்றத்தில் சொற்போர், அப்பதான் வருது, சொற்போர் மரப்போர் ஆகிய போர்களில் தோல்வியுறையாத மதுரை மக்கள். மதுரை மக்களை வாயில விட்டீங்கன்னா அடி கிண்டிடும். பட்டிமன்றம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, சண்டையும் போடுவாங்க. சொற்போர் மரப்போர் ஆகிய போர்களில் தோல்வியுறையாத மதுரை மக்கள் புணர்ச்சி இன்பத்தோடு பொருந்திய இரவு முடிந்த எல்லையாகிய அதிகாலையிலே ரொம்ப ஜாலியா இருக்கு. நைட் லைஃப்ல மதுரையில எந்த நேரமும் இப்ப கூட போய் பாருங்க, நைட் 2 மணிக்கு இடியாப்பம் சாப்பிடுவாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க, 4 மணிக்கு சிகரெட் 3 மணிக்கு தோசை போட்டு இருப்பாங்க. ஆக தூங்கா நகரம்னு புத்தகம் வேற இருக்காது. ஆக தூங்காத நகரம். இவங்க உணர்ச்சி இன்பத்தோடு பொருந்திய இரவு முடிந்த எல்லையாகிய அதிகாலையிலே அரவினைகளை பெரிதும் செய்து அதன் பயனை துய்ப்பதற்காக வானோர் உலகத்துக்கு மகிழ்ந்து செல்வார் போல தமக்குரிய மாட்சிமையுடைய அணிகளுக்குரிய கடன்களையும் ஒளிரும் துகில்களையும் நல்ல சட்டப்பட்டேன். ஆம்பளை பொம்பளை தான் கண்டோர் விரும்பும் மான் உள்ள குதிரை. சிலர் குதிரையில போறாங்க, சிலர் தேர்ல போறாங்க. தெரிந்தெடுத்த மலர்களை கொண்ட மாலை அணிந்தோர். சிலர் நல்லா மாலை போட்டு பூவெல்லாம் எடுத்து வாங்கி மாலை வேற போட்டு போறாங்க. தெருவில் படர்ந்த இருளை தேய்ந்தகற்ற உன் குன்றத்துக்கும் திருப்பரங்குன்றம் மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர். உன் குன்றத்திற்கும் கூடல் மாநகருக்கும், பஸ் ஸ்டாண்டு தான் கூடல் மாநகர் வச்சுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கும் திருப்பரங்குன்றம் ஸ்டாப்புக்கும் இடைப்பட்ட வெளியெல்லாம் ஒன்றாகி புத்த பூக்களை நிறைய வைத்து நிலமகளுக்கு சுட்டிய மாலை போன்றாங்க. அவ்வளவு கூட்டமா போறாங்க. மதுரையில ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம் வரைக்கும் பயங்கர கூட்டமா இருக்காங்க. அவ்வளவு கூட்டமா போகுது. அவங்க மாலையெல்லாம் போட்டுருக்காங்க, தலையில பூ வச்சிருக்காங்க, லேடிஸ் எல்லாம் தலையில பூ வச்சிருக்காங்க, இவங்க மாலை போட்டுருக்காங்க. மேல இருந்து ட்ரோன் ஷாட்ல பார்க்கும்போது இந்த மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் இவங்க தலையில மாலை, தலையில பூ, மேல மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. நிலமகளுக்கே அப்படியே ஒரு பெரிய கார்டன்ல போட்டு விட்டது மாதிரி எவ்வளவு கற்பனை பாருங்க. மாலையை போன்றது குளிர்ந்த மணற்பரப்பில் ஆரவாரிக்கும் கடலின் முழக்கத்தை இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்ப அங்கதான் சொல்றாரு, நான் அந்த போர்ஷன் சொல்லிருக்கேன். வண்டுகள் தொடர்ந்து இடைப்பட்ட அந்த இடத்துல என்ன பண்றாங்க, குதிரையெல்லாம் போறாங்க. அந்த வேடிக்கை பார்க்க போனவிய, மதுரைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போனவிய குரங்குகளுக்கு உண்பதற்கு பலகாரங்கள் கொடுப்போம். இப்பதான் சொல்றேன், குரங்குக்கு எதுவும் கொடுக்கூடாது, இட்ஸ் நாட் குட்னு சொல்றாங்க. ஆனா சில கொரோனா நேரத்துல போய் கொரோனாவுக்கு ஃபுட்லாம் கொடுத்தாலும் யூடியூப்லாம் பார்த்துருக்கோம். இவங்க மதுரைக்காரங்க குரங்குக்கு போனது அதுக்கு தனியா பலகாரம்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அது வாங்கி சாப்பிடுது. அதே மாதிரி கருப்பு முகம் கொண்ட அந்த இன்னொரு முசுக்கலை இருக்கும், இந்த சிங்கவால் குரங்கு மாதிரி ஒரு குரங்கு, வித்தியாசமான குரங்கு, அது முசுக்கலைன்னு பேர் சொல்றாங்க. அதுக்கு கரும்பை கொடுக்குறாங்க, கரும்பை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா அது முசுக்கலை கொடுக்குறாங்க. இதுக்கு பலகாரம் பணியாரம்லாம் கொடுக்குறாங்க. இப்ப தெய்வத்தன்மை உள்ள பிரம்ம வீணை, சிலர் வீணை மாட்டிகிட்டே இருக்காங்க. விரல்களை துறைகளில் வைத்து வேய்குழலை, சிலர் புல்லாங்குழல் வச்சுக்கிறாங்க. வாசிட்டு இருக்கும் போது என்னன்னா, யாழ் மீட்டான், சிலர் குரல் சமமாகி இசைவகை பண்களை மீட்டான். முருகனுக்காக செய்யப்படும் வேள்வியின் அழகுத்தன்மையை புகழ்றாங்க. யாழ் நரம்புகளின் இசை கொம்மன்று ஒலிக்குது. சும்மா கும்முன்று இருந்துச்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி கொம்மன்று ஒலிக்க அதனுடன் பொருந்தும்படி முரசு ஒலியை எழுப்புவோம். ஞாயிறு முதலாக ஞாயிறு முதலாக வரும் 4 மீன்களையும் கோல் மீன்களையும் உடைய சுடர் சக்கரத்தை பொருந்திய கோள்களின் நிலையை தீட்டிய ஓவியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோலார் சென்ட்ரிக்கு சன்ன சென்ட்ரிக்கா வச்சு மற்றவருடைய 4 மீன் கோல் மீன் அப்படிங்கிறது துருவ மீன், வெள்ளி, சுக்கிரன், செவ்வாய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள், இது இந்த கிரகம் அந்த கிரகம், இப்படின்னா ஒரு படத்தை போட்டிருக்காங்க. படத்தை போட்டு அதை பெரிய சுகர்ல ஒரு அது அனாட்டமி ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் திங், ஸ்கை, அனாட்டமி ஆஃப் ஸ்கை, அதை அந்த பகல்ல எப்படி இருக்கு, நைட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி நம்ம அதுக்கு பேர் என்ன, இந்த கோளரங்கம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு கோளரங்கம் மாதிரி சிவில்ல வச்சிருக்காங்க. அதை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஞாயிறு முதலாக வரும் 4 மீன்களையும் கோல் மீன்களையும் உடைய சுடர் சக்கரத்தை பொருந்திய கோள்களின் நிலையை தீட்டிய ஓவியங்களை பார்த்து கொண்டிருப்போதும்
அப்பதான் சைடுல இன்னொரு கேலரிக்கு போறாங்க. இங்க வர ரதி, இவதான்டா ரவி இல்லையா, இவன் தான்டா மன்மதன் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, காம வயப்பட்டிருப்போர் இலக்கிய வினாக்களுக்கு விடையிருப்போர் அவனே ஏற்கனவே பயங்கர மப்புள் இருக்கான். ஒரு மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சில் இருக்காங்க பாருங்க. அவங்க போய் காமன் ரவியா அப்படின்னு அந்த கதையில கேட்கிறாங்க. அப்பதான் இந்த சைடு கேலரியில் வந்து இந்திரன் இவதான் இந்திரன், இதான் அந்த பூனை, இவதான் அகலி, இவதான் வெளியில் சென்ற கௌதமன் சினம் கொண்டு கல்லுருவம் கொடுத்தது அப்படின்னு விளக்கி சொல்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த ஓவியத்தில். அப்பதான் இந்த கதையை நீங்க தெரியும். எல்லாரும் இந்த கதையை கூகுள்ல பாத்தீங்கன்னா அகலிகை கதையிலே வந்துடும். அப்ப வந்து அகலிங்கிறது ஒரு ரிஷி பத்தி, கௌதமருங்கிறது ஒரு முனிவர். அந்த கௌதம முனிவரை பத்தி ராமாயணத்துல வருது, மகாபாரதத்துல, எல்லாத்துலயும் இந்திய தொல்மரபுகள் எல்லாத்துலயும் இந்த கதை தெரியாதவனே இருக்க முடியாது. திருப்பி ராமன் திருப்பி நடந்து வரும்போது அவர் காலப்பட்டவனா அகலிகை திருப்பி உயிர் பெற்று எடுத்துருவாங்க. அது வரைக்கும் கல்லாவே இருக்காங்க. நடந்த மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஆத்தங்கரைக்கு போயிருக்கார் கௌதமர். இப்ப இந்த கௌதம இந்த அகலிகையே வந்து ஒரு விண்ணுலகத்தை சேர்ந்தவர், பிரம்மாவுடைய மானசீக மகள்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. கூகுள்லேயே எழுதியிருக்கேன், கூகுள்ல போய் படிச்சு பார்த்தேன். வேற ஒண்ணு, மானசீக மகளா இருந்தவங்க இவருக்கு வந்து கௌதமர் வந்து ஆசைப்படுறாரு, முனிவர் ஆசைப்பட்டிருக்காரு, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கு இந்த இந்திரன் இருக்காம, இந்திரன் தான் தேவர்கள் தான் தலைவன், அவளுக்கு வந்து இவன் மேல ஒரு அப்ப வந்து பூமிக்கு வந்து இவளை அடையணும்னு நினைக்கிறான். கொஞ்சம் ஆமா இப்ப நோ ப்ராப்ளம். இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவர் அந்த ரூம்ல இருக்காரு. இவன் என்ன பண்றான், இவள் மாதிரி ஒரு ரிஷி பத்திரி அவர்கிட்ட போய், இப்ப நான் வந்து இந்திரன் வந்திருக்கேன், அதான் தேவரோகத்துக்கு தலைவர், ஐ வாண்ட் டு ஹேவ் யூ அப்படிலாம் சொன்னா she will not agree and she is not that. இவன் என்ன பண்றான், ஒரு மாறு வேஷத்துல பூனை மாதிரி வந்து அவரு கௌதமன் வந்து ஆத்துமூரி போகும்போது டக்குன்னு வந்து கௌதமன் மாதிரி ஒரே மாதிரி மாறு வேஷம் போட்டது மாதிரி கௌதமன் மாதிரி இவர் பார்க்கும்போது கௌதமன் மாதிரி அந்த முனிவர் மாதிரி முனிவர் மாதிரி போய் வீட்டுக்குள்ள போய் அந்த அகலியோட உறவு கொள்றாரு. அப்ப கௌதமன் அங்க ஆத்தங்கரைக்கு போனவர் திருப்பி ஒரு பார்க்கிறார், என்னடா நம்ம மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவர் கோபமானவனா அவர் சாபம் இல்லை. உடனே திடீர்னு அவன் வந்து டக்குன்னு தன்னை பூனையா மாத்திக்கிட்டேன், அங்க பூனையா சார்னு இந்திரன் ஓடி போயிடான். இந்த சீனை வந்து மதுரைக்காரிக்கு படமா வரைஞ்சி போட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சங்க இலக்கிய காலத்துல. அது போக இவங்களை கல்லாக்கிறாங்க. இந்த எல்லா சீனும் இங்க வருது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுல எழுத்தினடை மண்டபம் என்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்திய பண்பாட்டு வெளியில் காட்சிப்படுத்துகிற, எழுத்தை நிரந்தரமாக வைக்கிற, எழுதாத அந்த இருமையை சொல்றேன். இந்த பைனரி பண்பாடு ஒரு மீள் பார்வைனா ரீவிசிட்டிங், மீள் வாசித்தல்னா ரீரீடிங். யூ ஹவ் டு ரீவிசிட் ஹிஸ்டரி, யூ ஹவ் டு ரீவிசிட் தி கல்ச்சர், யூ ஹவ் டு ரீரீட் இட் அண்ட் ரீஅண்டர்ஸ்டாண்ட். அப்பதான் நீங்க வந்து சரியான புரிதலுக்கு போகும். இந்த மீள் பார்வையில தான் எனக்கு தூண்டிச்சு. என்னடா அவர் எதை மீள் பார்வை பார்க்கலாம், எழுத்துநிலை மண்டபத்தை மீள் பார்வை பார்த்துருவோம், நம்ம போறதும் கண்காட்சி, அதனால இதுக்கு சூட்டபிளா இருக்குன்னு இந்த தலைப்பு எடுத்தேன். இப்ப லொகேஷன் என்னன்னு பாருங்க. இந்த மதுரைக்காரங்க இந்த கண்காட்சி அமைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிற இடம் திருப்பரங்குன்றம். உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா, அது எந்த படம்னு என்ன சரியா தெரியல. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாட்டு கேட்டீங்களா? பார்த்துருக்கேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தங்கம் வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானை, தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல கரெக்டா தான் அவர் எழுதியிருக்காரு. தாங்கிக் கொண்டால் டாலரேட் பண்ணி அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு, அதை தாங்கிட்டாங்கல்ல, அப்படி இருந்தா அவங்களை வாங்கிட்டாங்கல்ல, தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெருமானை அப்படின்னு இங்க ஒரு தமிழ் சினிமாலே ஒரு பாட்டு வந்திருக்கு. இது யார் முதல் மனைவிங்கிறதே வேற, அது வேற கொஸ்டின். அந்த கொஸ்டினே பண்பாட்டு மீள் பார்வை செய்தே தர வேண்டிய கட்டாயம் இந்த காலத்திற்கு இருக்கிறது. குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாகிய, குறிஞ்சி நிலத்தின் கடவுளாகிய முருகன் எப்போது எங்கே இந்திரனின் மகளை சந்தித்தான்? இந்திரனை எப்போது சந்தித்தான்? அவன் சந்தித்திருக்கக்கூடிய பெண் வள்ளிதான், குரமகள் தான், அதுதான் குரவஞ்சி, அதுதான் குறிஞ்சி நிலம். ஆக இந்த கதையை நீங்க நான் படலாம். இந்தியா முழுவதும் நான் பணியாற்றிருக்கேன். இந்தியாவில் ஒரு 15-16 மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் நான் கால் வைத்திருக்கிறேன். 30 மாநில தேர்தல்களையும் 2 நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்க போகும்போது என்ன கேட்பாங்க, உங்க ஏரியால
முருகன் கல்யாணம் ஆயிடுச்சாங்க. உங்க ஏரியால முருகன் கல்யாணம் ஆயிடுச்சாங்க. என்ன நீ என்ன சொல்ற கேட்டா, அங்க வந்து விநாயகர் கல்யாணம் ஆயிடுச்சு, முருகன் கல்யாணம் ஆகலைங்க. இதே அப்படி சொல்ற, எங்க ஊர்ல அப்படி இருக்குல்ல, இல்லை அங்கேயும் நான் பார்த்திருக்கேன், சித்தி புத்தி எல்லாம் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பேசிக் கன்ஃபியூஷன். நீங்க போய் வடநாடு ஃபுல்லா சுத்தி பார்த்தீங்கன்னா ராமநாதன் நிறைய இடத்துல கோயில் இருக்கு. ஒரு இடத்துல போனா மண்டசார், ஒரு இடத்துல நான் எழுதிருக்கேன், தமிழ் நெடுஞ்சாலை எழுதிருக்கேன். மண்டசார்னா மண்டோதரி பிறந்த இடங்கிறான். இது எங்க மருமையை ஊருங்கிறான். அங்க அவருக்கு சிலை வச்சிருக்கான், கோயில் வச்சிருக்கான். அதை எல்லாம் விட்டுட்டு நீங்க ராமனை கும்பிடுவீங்களாம்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. நீங்க தான் ஏன் கோயில் வச்சிருக்கீங்க, நாங்களாம் கும்பிடலையா? கோயில் எல்லாமே நீங்க வச்சுட்டு எங்களை ஏன் கும்பிட்டேன்னு கேட்கிற அப்படின்னா, இவர் எப்ப மீட் பண்ணார் அது வேற கேள்வி. அது தனியா ஒரு உரை நிகழ்த்தி இதுல அதை செட்டில் பண்ண வேண்டியது. என்னுடைய இது வந்து இதன் நோக்கம் என்ன? அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்குள் வைதிக மரபுகள் வந்துவிட்டன. திருமுருகாற்றுப்படை எழுதப்பட்டு விட்டது, பரிபாடல் எழுதப்பட்டு விட்டது, திருமால் போற்றப்பட்டு விட்டார். மாயவன்கிறது அங்க சங்க இலக்கியம் ஒரு பண்பாட்டு அரசியலை பேசுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தேர்தல் அரசியலில் ஒருபோதும் இருந்ததில்லை. என்னை பெருந்தலைவர் காமராஜர் தேர்தல் அரசியலில் இருந்து வெளியே போக சொல்லி என்னை படிக்க சொல்லி ஐஏஎஸ் ஆக சொன்னார். அப்படிதான் நான் வந்தேன். ஆனால் நான் பண்பாட்டு அரசியலில் தொடர்ந்து இருக்கிறேன். இந்த பண்பாட்டு அரசியலை கவனித்துக் கொண்டே இருக்கேன். அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்கல்ல, இதை வந்து அருண் சொல்லி கலைஞர் பேர சொல்லுங்க அப்படின்னாங்கல்ல. அவங்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. அதை சொல்ல சொன்னாங்க இல்லைங்களா? அதை சொல்ல சொன்னது பேர் பண்பாட்டு அரசியல். இதுக்கு பேர் தான் அப்படியே போகும்போதே நம்ம வந்து அந்த பத்தியை வச்சுட்டு போறது அல்லது எங்கே சொல்லணுமோ அதை ரிஜிஸ்டர் பண்றது இல்ல, அதுதான் பண்பாட்டு அரசியல். இங்க நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த பாட்டு இங்க எப்படி வந்துச்சு? சங்க இலக்கியத்துல திருமால் இதே பரிபாட்டுல திருமாலை போற்றி பாட்டு எழுதுது. அதுல குறிப்பா எழுதப்பட்டிருக்க கடவுள் ரெண்டே தான். பேசப்பட்டிருக்கிற ஒரே நதி வைகை, போற்றப்பட்டிருக்கிறது இரண்டு கடவுள்கள் திருமால் செவ்வேல். இதெல்லாம் பரிபாடல் போகும். அதுல திருமாலை பத்தி பேசும்போது பரிபாடம் சொல்லுது. திருமாலை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவரு விஷ்ணு எல்லாம் பண்ணியிருக்காரு. தேவாமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சு அந்த வாசுகி பாம்பு அப்புறம் மேருமலையை மத்தா வச்சு கரைஞ்சு அப்புறம் அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை எப்படி பங்கு போட்டு குடிக்கிறது, ரெண்டு பேரும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எப்படி இந்த ரிச்சாக்காரன் பேரை சொல்ல போட்டாங்களோ அது மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து கடைஞ்சிட்டு அதை பகிர்ந்து குடிக்கணுங்கும் போது இவங்களுக்கு கொடுக்க மனசுல இவங்களுக்கும் வந்து சாவற்ற நிலையான தன்மை வந்து விடும். அப்படிங்கும் போது விஷ்ணு போய் இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. நீ வந்து அவங்க பேச்சு கொடுத்துட்டு அமிர்தத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்க ஒரு பூஜால வச்சிருக்கோம். அப்போ வந்து நான் ஒரு வேஷம் போட்டு வந்து அவங்க வந்து மயக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் போடுறேன். அப்புறம் அவங்க இந்த சைடு அசூர்கள் அதுலேயே அந்த கதையே தனி. அதுலேயே வந்து அப்புறம் தான் ஐடியா கொடுப்பாரு, விஷ்ணு தான் ஐடியா கொடுப்பாரு. இந்த சைடு ஒரு பாம்பு இருக்கு. இப்போ நம்ம பார்லிமெண்ட்லயும் வச்சிருக்காங்க அந்த ஒரு மியூரல் மாதிரி, அதான் வினோதம். அதுல வந்து அந்த பாம்பு மேருமலையை வச்சு இந்த வாசுகி பாம்பை இழுக்கணும். இழுக்கும் போது கடையும் போது அமிர்தம் வரும். அப்ப இவங்க என்ன சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடியே வந்து தேவர்கள் வர்றாங்க, அசுரர்கள் தனியா வர்றாங்க. இவர் தேவர்களுக்கு ஐடியா சொல்றாரு, நீ வந்து தலை பார்க்க போகணும், நான் போறோம் சொல்லு. அவங்க வந்து ரொம்ப ஈகோ உள்ளவங்க அசுரர்கள். அவங்களுக்கு வந்து அவங்களோட வீரத்துக்கு ஒத்து வராது. அங்க போய் ஏன்டா வாழை பிடிக்க போறோம், நீ வாடா வாழ் பக்கம் அப்படின்னு சொல்லி தலை பக்கம் போவாங்க. தலை பக்கம்லாம் விஷம்லாம் வரும். அவங்க போயிருந்து இந்த ஐடியா கொடுக்குறாரு யாரு, கடவுள். உடனே இதே நினைச்சது மாதிரி இவங்க வந்து போய் தேவர்கள் வந்து அந்த மலை இந்த தலைப்பக்கம் போறது மாதிரி போவாங்க. உடனே அசுரர்கள் எங்கேயா போறாங்க, தலைப்பக்கம். ஏன்னா எங்களை பார்த்தா வாழை பிடிக்கிற மாதிரி தெரியுதா, வாயா வாழ் பக்கம் உணவு மாதிரி போயிட்டாங்க. அவன் போய் வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டியா, இவன் தலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டியா, திடீர்னு வாசிப்பாங்க. பாம்பு வந்து டொக்குன்னு போட்டு நஞ்செல்லாம் வீ மேலே தூக்கி விட்டுருச்சு. அதுல நிறைய பேர் டேமேஜ் ஆகி செத்து போயிட்டாங்க. அதுல மீறி இருக்கவங்கள வந்து இந்த அமிர்தத்தை பங்கி போடலான்னு அதுலயும் விஷ்ணு என்ன சொல்றாரு, அவங்க பேச்சு கொடுத்துட்டு நான் ஒரு டான்ஸ் போட்டு அவங்க இந்த சைடு திருப்பி விடுறேன், அப்ப முடப்ப எடுத்து முடிச்சிருங்களா அப்படின்னு. உடனே அதே மாதிரி இவருக்கு வந்திருக்கும் போது இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தேவரெல்லாம் அதே பூஜாவை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஆடுறாரு. ஆடினவுடனே டக்குன்னு குடிச்சிடறாங்க. எங்க எங்க அமிர்தத்தை காணாத, அது குடிச்சு எவ்வளவு நேரம். இது ஒரு சம்பவம். இது நீங்க போய் கூகுள் படிச்சு பாருங்க. இது எல்லாமே நம்ம சொல்லப்படுற கதை தான். இப்ப பரிபாடல் வந்து திருமால ஒரு பஞ்சாயத்து வைக்கிறான். எனக்கு அதான் எனக்கு வியப்பா இருக்கு. தமிழனுடைய பண்பாட்டு அரசியல் இந்த ஆழம் எனக்கு மிகவும் வியப்பை அளிக்கிறது. அதைத்தான் இந்த தீபத்தை தான் நாங்கள் தொடர்ந்து ஏந்தி சென்று விரும்புகிறோம். அவன் சொல்றான், இருகை ஒரு மால். சாமிக்கு எத்தனை கை வச்சு பார்த்துறான், 4 கை வச்சு பார்த்துறான், 8 கை 12 கை எல்லாம் வச்சுட்டான். இருகை ஒரு மால், ஒரு திருவா, 2 கை. அந்த 2 கையில் ஒரு கை நன்னயம் இல்லாத நாணயமற்ற கை.
நன்னயம் இல்லாத கை, ஒரு கை நேர்மை இல்லாத கை. அது எந்த கைன்னு சொன்னா, எந்த கை இந்த உழைத்து எடுத்து அந்த அமிர்தத்தை ஒருவனுக்கு மட்டும் கொடுத்து விட்டு தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களுக்கு கொடுக்காமல் செய்த நாணயம் இல்லாத ஒரு கை. கடவுளை பார்த்து பேசும்போது, கடவுளை பார்த்து பாடும் போது இப்படி ஒரு கொஸ்டின் வைக்க முடியுமா? இதுதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏன் தமிழ் இப்படி பேசுது? எந்த காலகட்டத்தில் 2600 வருஷத்துக்கு முன்னால, 2000 வருஷத்துக்கு முன்னால திருமாலை போற்றும் ஒரு இலக்கியம். அது நாத்திக இலக்கியம் கிடையாது, கடவுள் மறுப்பு இலக்கியம் கிடையாது. எனக்கு கடவுள் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எங்க வீட்டுல கூப்பிட்டாங்க கோயில் கூட கோயிலுக்கு போவேன், இங்கே போனா போவேன், குளத்துக்கு போனா குளத்துக்கு போய், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, நான் வேட்கை பார்த்துட்டு இருப்பேன். எழுத்துநிலை மண்டபம், எழுத்துநிலை மண்டபத்தை பார்த்துட்டு இருப்பேன், ஜாமியா கொடுப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த பேச வேண்டிய பண்பாட்டு அரசியலை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சங்க இலக்கியத்தை சொல்றான், நயமில் ஒரு கை, இந்த 2 கையில ஒரு கை நயமில்லாத கை அப்படின்னு திருமாலை பார்த்தவன் இங்க யோசிச்சு பார்க்கிறேன், எதுக்குடா திருப்பரங்குன்றத்துல இந்த எழுத்துநிலை மண்டபத்துல வச்சாங்க? எழுத்துநிலை மண்டபம் தான் வச்சாங்க. அதுல வேற ஏதாவது வையே, அதை கடந்தது மற்ற காரியங்கள்லாம் வையே, பின்னுடல் வரலாம்ட்டு இதுல போய் எதுக்கு செலக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. தெய்வ யானை திருமணமா திருப்பரங்குன்றம், அதான் நம்ம பாட்டு எழுதிருக்கோம். தெய்வ யானை திருமணம் தான் 2 பேர் சேர்த்து திருப்பரங்குன்றத்துல தான். அப்ப அந்த திருப்பரங்குன்றத்துல போய் அவங்க யாருடைய பொண்ணு? இந்திரனுடைய பொண்ணு. இங்க யாருடைய சீனை போட்டிருக்காங்க? இந்திரனுடைய சீனை போட்டிருக்காங்க. அது நல்ல சீனா? நல்ல சீன் இல்ல. அதுல அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க கல்யாணம் நடந்த திருப்பரங்குன்றத்துல போய் நீங்க திரும்ப முருகனை பாடுறான்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை பாடுறான்னு சொல்லி ஒரு மியூசியத்தை வச்சு இவன் பண்ண ஏழை ஒரு மேட்டரை அப்படி படமா போட்டா, நீங்க கல்யாண வீட்டுல மாமனாரை பத்தி மீம்ஸ் போட்டது மாதிரி. தமிழ்நாட்டுக்காரர்கள், தமிழ் இலக்கியவாதிகள் போட்ட முதல் மீம்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் மீம்ஸே தான். நானும் இதுக்கு மேல எப்பயாவது மீம்ஸ் போட்டுருக்காங்கன்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் இலக்கியம் போட்ட முதல் மீம்ஸ் இதுதான். அதை போட்டது இந்த எழுத்துநிலை மண்டபம். அதனால காட்சிப்படுத்துதல் என்பது நமக்கு கைவந்த கலை. இது நமக்கு புதிதல்ல. இது எதற்கு முரணானது என்றால், இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசிய மரபில் இந்த பானையில் எழுதிய, காலையில் சாப்பிட்டவரை பானை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கழுவிட்டு இருக்கேன். அது எங்க வீட்டு அம்மா, எங்க ஒய்ஃப் படம் போய் பேர் எழுதிருக்கு. கல்யாணம் பண்ணப்ப எல்லாத்துலயும் பேரு போட்டு கொடுப்பேன். பாத்திரத்துல பாக்குறேன், எல்லாத்துலயும் பேர் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் அதை போடுறது இன்சியல் எழுத பொறிச்சு தான் கொடுப்பாங்க. சில்வர், எவர் சில்வர் பாத்திரத்துல இருந்து பானையில் எழுதியிருக்காங்க பேர கீழடியில. அதை இது ஒன்று பானையில் எழுதுறது, எவர் சில்வர் பாத்திரத்தில் எழுதுறது, பல்புல எழுதி கொடுத்தாங்க. கூகுள்ல போய் பாருங்க, பல்புல பேர் எழுதி கொடுக்குறான். அவன் எழுதினா பேர் எழுதி கொடுவாங்க. அவன் பேர் எழுதுகிற ஒரு மரபு, அது தமிழ் மரபு. கல்வி பரவலாக்கும் எழுத்து என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவுடையோனாக அரசும் செல்வம் கட்டால் கல்லாதவன் மனத்தை கொன்றவன். எல்லா வகையான கல்வி கேள்வியை பற்றி எல்லாம் பேசுகிற ஒரு சமூகம். இன்னொரு சமூகம் அது அதனுடைய தொழிலக்கியங்கள், அதனுடைய மரபுகள், சமய மரபுகள் எழுதா கற்பு என்று அழைக்கப்பட்டன. தமிழ் எழுதிய காதல் என்றால் வேதங்கள் எழுதாத கற்பு. குறிஞ்சி பாட்டு 156 பாடலே, அதை எழுதுனவே பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணன். எழுதுனவே பாருங்க, அங்கே திருப்பி பாண்டியன் ஏரியா கருதுதான். அவன் எழுதுனா, அவன் அது யாரு பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, காதலிய விட்டுட்டு அவன் சம்பாதிக்க போயிருக்கான். சம்பாதிச்சு ரிட்டர்ன் ஆகிட்டு வரும்போது அவனுக்கு அவசரமா ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு அவன் துடிக்கிறான். வேகமா வரும்போது அவனுக்கு ஒரு டவுட் வருது. அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு போயிருக்கான். நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, 4:46 ஆயிடுச்சு. கவிதா, இன்னும் 2 minutes எனக்கு நானும் போய் சேரும். இப்போ இந்த வண்டியில் வர்றான், தேர்ல வரும்போது ஒன்று அந்த தேரை ஓட்டணும்னு இருக்கணும், அல்லது இவன் கூட கம்பெனினா ஃப்ரெண்டா வந்துடும். அது ரெண்டுல ஆனா பார்ப்பன மகனேன்னு கூட்டான். அந்த பாட்டை நான் படிக்க பாருங்க. குறிஞ்சி 156. பார்ப்பன மகனே செம்புகு முறுக்கி நன்னார் கலைந்து தன்னோடு பிடித்த தாள் கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே. பார்ப்பான் சன் ஆஃப் பார்ப்பான். எழுதா கற்பின் என் சொல்லுள்ளும், நீ சொல்லக்கூடிய வேதங்கள் என்று சொல்கிற எழுதா கற்பில் பிரிந்தோர் புணர்க்கும் பண்பின், பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்து வைத்து அவர்கள் பிரிந்து துடிப்பதை பாடுகின்ற
ஏதாவது அவர்களை சேர்த்து வைக்கும் மருந்து ஏதாவது அவங்க வேதத்துல இருக்காடா? பிரிந்தோர் புலர்க்கும் பண்பின் மருந்தும் உண்டோ மயலோ இதுவே அப்படின்னு கூட அவர் ஃப்ரெண்ட்கிட்ட, பிராமின் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கிறாங்க. இதை சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கீங்க, இது சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் எனக்கு இதை சொல்லும் போது உருவகையில் இந்திய பண்பாட்டு வரலாறு என்பது எழுதிய காதலுக்கும் எழுதாத கற்புக்கும் இடையிலான உரையாடல் தான். ஒரு வகையில் கண்ணெதிரை காணும் வகையில் காட்சிப்படுத்தி திறனாய்வு செய்வதற்கும் மெய்யறிதலோ பொய்யறிதலோ அது ஞான திருஷ்டிக்கு மட்டும் புலப்படும் என்று முரண்டு படிப்பதற்கும் இடையிலான முரண்பாடு என்றும் சொல்லலாம். ஒன்று வாழ்வியலின் போக்கில் பட்டு அறிந்து தெளிந்து தெளியும் வினாவிடை, இன்னொன்று மாவும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் வாயில் சுட்ட வடை. நன்றி, வணக்கம்.